இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அவனா ஒரு எம்எல்ஏ கம்முன்னுலாம் வேற எவனையோ போட்டு செஞ்சுட்டு போகலாம், நல்ல முறையாக செஞ்சுட்டு போகலாம். இத்தனை தடவை ஜெயிச்சு வந்திருக்கிறான். 10 விஷயம் மக்களுக்கு செலவு பண்ணதே கிடையாது. எங்கூட யாரும் கண்டுக்கிறாங்க. நாங்கள் முதல்ல நாங்கள் திமுக காரங்க. இந்த ஆண்டு ஆட்சி சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. எல்லாமே விலைவாசிலாம் குறைக்கணும் அப்படின்னா எல்லாமே கூடிடுச்சுங்க. பெட்ரோல் டீசலும் குறைக்கிறோம், குறைக்கல. எல்லாமே ஏறி போய் கிடக்கு. ஒரு ஆட்சி சரியில்லைங்க. எல்லா கஷ்டங்கள், விலைவாசி உயர்வு, பெண்களுக்கு பாதுகாப்புலாம் எப்படி இருக்குங்க? எங்கெங்க எல்லாம் மோசமாக நடக்குது. அப்புறம் என்ன? செங்கோட்டை வந்தார்ல, விஜய் கட்சிக்கு போயிட்டாரு, எப்படி பார்த்தீங்க? அவர் சௌரியம். அவர் நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. அவர் 52 வருஷம் இருந்தார் ஏடிஎம்கேவில். அவர் இருக்கிற சொத்து பார்த்தாதாம்மா, பார்த்தா போயிட்டார். விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. விஜய் பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியல. அப்புறம் மாற்றங்கள் எந்த கட்சி எதிர்பார்க்குறாங்களோ? விஜய் கட்சி தான் எதிர்பார்க்குறாங்க. விஜய் தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ விஜய் வந்திருக்காரு. விஜய் எல்லாம் அது எங்கேஜ் தாங்க கரெக்டு. நமக்கெல்லாம் விஜய் எல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் எங்கேஜ் சின்ன பசங்களுக்கு தான் அது கரெக்டு. நம்ம மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் விஜயே பிடிக்காது. தினமலர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டனாலே மஞ்சள் தாங்க. தமிழ்நாட்டிலே மஞ்சள் உற்பத்தியில் ஈரோடு முதலிடத்துல இருக்குதுங்க. இது மட்டும் இல்லை, விவசாயம், விசைத்தறி, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கைத்தறி போன்ற 3லையுமே முதன்மையான மாவட்டமாக நம்ம ஈரோடு மாவட்டம் இருக்குதுங்க. இந்த ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு உட்பட்டு 8 தொகுதிகள் இருக்குதுங்க. அந்த 8 தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2 தொகுதி முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுறோம். ஒன்று கோபிச்செட்டிப்பாளையம், இன்னொன்று ஈரோடு கிழக்கு. தமிழக சட்டசபை தேர்தல் கொஞ்ச நாள் தான் இருக்கிற நிலையில மக்களோட மனநிலை எப்படி இருக்குது, ஏதேனும் மாற்றங்கள் நிகழ்ந்து இருக்குதா, மக்கள் எந்த கட்சிக்கு சார்பா இருக்கிறாங்க, எந்த கட்சியை வெறுக்கிறாங்க போன்ற பல்வேறு தகவல்கள் மக்களிடையே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லாஸ்ட் டைம் யாருக்கும் ஓட்டு போட்டோம்? லாஸ்ட் டைம் திமுக தான் போட்டுச்சு. இப்போ பார்க்கலாம் அந்த நேரத்துக்கு என்ன முடிவு. இப்போ எந்த கட்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பா இருக்குது, நல்லா வேலை செய்யறாங்க? கட்சின்னு பார்த்துட்டா இப்போ திமுக ஆரம்பத்துல செய்யறாங்க. அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. மேற்கொண்டு நம்ம அதை சொல்ல முடியல. அதான் நிறைய நல்லா செஞ்சிருக்காரு, நிறைய செஞ்சிருக்காரு. மகளிருக்கு பணம், பஸ்ஸு, இலவச பஸ்ஸு, மெயினாக பெண்களுக்கு தான் அதிகம் செய்கிறார். ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் அதிகம் செய்கிறார். இந்த சலுகைகளை கொடுக்குறாங்க, ஓட்டா மாறுங்கிறீங்களா? அது சொல்ல முடியாது. அது எல்லாம் மாற்றங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதம் 1000 ரூபா போடுறாங்களா, அதுதான் கரெக்டாக அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க தொகுதியில் எம்எல்ஏலாம் வராதா தொகுதிக்கு? எங்கள் ஊர் எம்எல்ஏ நம்ம போய் அவங்க வீட்டில் போய் பார்த்தா தான் அப்படியே ஓட்ட நல்ல மனுஷன். வருஷம் 25, 26 வியாபாரிகள் கொஞ்சம் கஷ்டமான வருஷமாக தான் இருந்தது. அரசியலுக்கு பார்த்தா ஒன்றும் சம்மதம் இல்லை அவங்களுக்கு. இருந்தாலும் வியாபாரம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. விலைவாசியில் ரொம்ப விலைவாசி ஏறி இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பணம் கஷ்டம், வரவு செலவும் சரியில்லைங்க, மாதிரி இல்லை. 2025 நல்லா ஓரளவுக்கு இருந்து கடைசி ஒரு 6 மாதம் தீபாவளிக்கு அப்புறம்லாம் ஒன்றும் இல்லை. இது வரைக்குமே ஒன்றும் பிஸ்னஸ் ஒன்றும் டெவலப்பே இல்லை. இந்த டிஎம்கே 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சுங்க? இல்லை, ஆட்சிக்கு பற்றி அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது ஜென்ரலான இதுதானே அவங்க செய்கிறாங்க. அந்த ஆட்சிக்கும் நம்ம வியாபாரிகளுக்கு சம்மதமே இல்லை. இந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சுங்க? 5 ஆண்டு ஆட்சி எங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு இது இல்லைங்க. இந்த அளவு ஓட்டிட்டா 5 வருஷம் ஓட்டிட்டாங்க. இனிமே வர போகிறது யார் வர்றாங்கிறது தெரியல. நல்ல ஆட்சி அமையணுங்கிறதா எங்களுடைய ஆசை. நல்ல ஆட்சி அமையணும்னா யாருக்கு அமையணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு எங்களுக்கு எடப்பாடி வந்தால் எங்களுக்கு பரவாயில்ல நாங்கள் நினைக்கிறோம். ஆமாம், 5 ஆண்டு ஆட்சி ஒன்றும் இல்லை. ஆட்சி மாறினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். யார் வரணும்? எடப்பாடி தான் வரணும். ஏன் எடப்பாடி வரும்? எடப்பாடி இருக்கும்போது இந்த கொரோனா டயத்தில் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. எந்த கஷ்டங்கள்ல வியாபாரம்லாம் நார்மலாக தான் இருந்தது. இப்போ வியாபாரம் கொஞ்சம் கம்மியாகிட்டு. 5 ஆண்டு இப்போ இருக்கிறது மோசமாக தாங்க இருக்குது. கொள்ளுது எந்த இதுக்கும் இல்லை. இப்போ எடப்பாடின்னா ஆரம்பத்துலேருந்து விவசாயம் பண்ணி மேலே வந்தவர். அவர் அந்த தொழிலை பற்றி என்னன்னு அவருக்கு தெரியும்.
இந்த இது எப்படி நாற்று நடப்பு எப்படி செய்யலாம் எப்படி இது பண்ணலான்னு அவருக்கு தெரியுங்க. அதனால வந்து எடப்பாடி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லாக தாங்கண்ணா இருக்குது சார். ஸ்டாலின் கொடுக்கறதுல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குதுங்களா? இருக்குங்கண்ணா. இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தினா நல்லா இருக்கும். ஆமாம், என்ன மாதிரி தீவிரப்படுத்தலாம்? கொஞ்சம் சேஃப்டி சைடு தாங்க, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடியெல்லாம் ஓகே. பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கு உங்க ஈரோடு மாவட்டத்துல? பரவாயில்லைங்க சார். பாதுகாப்பெல்லாம் இருக்குங்க. சரி, டாஸ்மாக் பிரச்சனைலாம் நிறைய இருக்கு, அதனால உங்களுக்கு எந்த பாதிப்புகள் இல்லையா? டாஸ்மாக் பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. அதில் எங்களுக்கு எதுவும் பாதிப்பெல்லாம் இல்லை. இந்த எம்எல்ஏ பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். உங்களுக்கு மக்கள் பிரச்சனைகளை சரி செஞ்சு தராரா? பண்ணுறாரு. விலைவாசியில ரொம்ப ஏறிச்சு. எப்படி தொழில் நடக்குது? அது அப்படியே மக்கள் விலைவாசிக்கு தகுந்த மாதிரி மக்கள் அதுக்கு தான் மாறிக்கிறாங்க. அதுக்கு தான் வாங்குறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாங்க. அவங்களுக்கு வாங்குறாங்க வாங்க தான் செய்கிறாங்க. இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வீட்டுக்கெல்லாம் வருது? வருதுங்கண்ணா. அது எல்லாமே வருது. அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. வருது, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பெண்களுக்கு வந்து இந்த பாதுகாப்பெல்லாம் எப்படி? அது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறுது. ஈரோட பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லைங்கண்ணா. ஈரோட இது இல்லைங்க. ஈரோட்டில் எப்படி இருக்குதுங்கண்ணா பாதுகாப்பெல்லாம்? ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஆனால் நிறைய நடக்குது. அதான் இந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சுங்க? ஸ்டாலினோட 5 ஆண்டு ஆட்சி ஏதோ அந்த அளவுக்கு எதுவும் இல்லைங்க. பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லைங்க. முக்கால்வாசி இல்லைங்க. அங்கங்கே கொலை கற்பனை எல்லாம் நடக்குது. வெட்டு குத்து. லாஸ்ட் இந்த டிஎம்கே ஆட்சியில் எப்படி இருந்துச்சுங்க? நாங்கள் வந்து ஏடிஎம்க்கு காட்டுறோங்க. ஆமாம், நாங்கள் எங்களை கேட்டோம். நாங்கள் ஒன்று சொல்ல நீங்கள் இல்லை. லாஸ்ட்டாக யாருக்கு ஒரு விவசாயியா சொல்லுங்க, இப்படி இருக்கு இந்த ஆட்சி? இந்த ஆட்சி அவ்வளோ ஒன்றும் எங்களுக்கு பிடிக்கல. எந்த ஆட்சி வரணும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடியாக இருந்தால் நல்லா தான் இருந்தது. நெல் போடுறது பிடிக்கிறது சகலம். அவரும் ஒரு விவசாயி தான். அவரும் விவசாயி தான். இவங்க வந்து இந்த பணம் கட்டப்பெல்லாம் எல்லாம் முளைக்க வச்சு நார் அடித்து 20 நாள் 25 நாளையே வச்சு சீரழிக்கிறாங்க. அவங்க அப்பப்போ நப்பிகிட்டே இருந்தாங்க. ஆமாங்க, அது வித்தியாசம். அது எப்படி இருந்து அதெல்லாம் நம்மனால போக முடியாது. தூரம் நடக்க முடியாது. யாருக்கு ஓட்டு போட்டுருக்காங்க? எங்கள் பையன் கூட்டிகிட்டு போனா அது அவர் போடுறது போட்டு. இப்போ யாருக்கு போடலான்னு இருக்கிறீங்க? இப்போ நாங்கள் எடப்பாடிக்கு தான் போடுறோம். எடப்பாடிக்கு தான் போடுவீங்களா? ஏங்க எடப்பாடிக்கு போடுற? எடப்பாடி தான் பிடிச்சிங்களா இல்லை எப்படி? ஏன்? எங்கள் விருப்பப்படி நாங்கள். சரி, ஸ்டாலினோட ஆட்சி நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாத்திரையே வந்து 2-3 மாசமா கொடுக்கறது இல்லை. மாத்திரைக்காரரே வர்றதில்லை. வந்து டெஸ்ட் பண்ணி மாத்திரை கொடுப்பாங்க. எங்களுக்கெல்லாம் சுகர் வர்றதே இல்லைங்க. அது நாங்கெல்லாம் ஏறி போக முடியாதுன்ட்டு பஸ் ஏறி என்னால் பஸ் ஏற முடியாது. இப்படி 2 தடவை ஆப்ரேஷன். அதனால் நாங்கள் பையன் வந்தால் கூட்டிகிட்டு போனால் தான் மாத்திரை வாங்குவோம். 1000 ரூபா கொடுக்குறாங்க, அதோட சரி. மற்றல எந்த சலுகையும் கிடையாது. இந்த உங்க ஏரியா எம்எல்ஏலாம் வந்து உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிருக்காங்களா? அதெல்லாம் நீங்க ஆனுங்க. யாரும் தெரியுங்களா எம்எல்ஏ? தெரியாது. இந்த ஸ்டாலின் அவர் தெரியும். அவர் தெரியும். அவர் டிவியில பாக்குறாங்க, அதோட தெரியுங்க. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. லாஸ்டா யாருக்கு ஓட்டு போட்டீங்க? யாரோ ஒருத்தருக்கு நாங்கள் நினச்சா போட்டு போகிறோம். இன்னைக்கு யாருக்குன்னு இல்லைங்க. யாரோ ஒருத்தருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று 2 பேர் இருக்கிறவங்க ஆளுக்கு ஒன்று போட்டுருங்க. அவ்வளோதாங்க. 5 ஆண்டு ஆட்சி நம்ம பெருசாக தடமன்னு சொல்ல முடியாதுங்க. மோசம்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. பெண்களுக்கு நிறைய காசெல்லாம் கொடுத்து சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அது எப்படின்னு தெரியல. விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டுங்கிறாங்க. அது அந்த அளவுக்கு விவசாயத்தை வந்து எடுத்து நிறுத்துற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. சிறப்புன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. உரமெல்லாம் ஒத்தைக்கு ரெட்டையாக ஆகிட்டு இருக்குதுங்க. விவசாய பொருள் விற்கிறதுக்கும் இப்போ வாழை வாரம் இங்கே நேந்திரங்காய் 6 ரூபாய்க்கு விற்கிது. 6 ரூபா 7 ரூபா இந்த வாரத்துலைங்க. நாங்கள் ஒரு வாழை சாதாரண 150 ரூபா சராசரி வந்தது மட்டும். அதை வச்சு நம்ம எப்படி என்ன பண்ண முடியும்? இதை விவசாய பொருளுக்கு வந்து ஒரு நிர்ணய விலை இருக்கணும். நம்ம கட்டுப்படியான செயல் இல்லாட்டி கம்மி சும்மாவது போட்டல. இப்போ 6 ரூபாய்க்கு விற்கிற போது இது என்னத்தை நான் மிச்சம் பண்ணி இதை என்ன லாபம் எடுக்க முடியும்? இது இதை ஈடு கட்டக்கும் 2 வருஷம் நல்லபடிக்கு விற்றா தான் எங்கள் ஈடு கட்ட முடியும். இல்லாட்டி இது ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவர்னால எல்லாம் பெரியா இருக்குது. ஏதோ கஷ்டப்படுறதுக்கு ஒரு மாதம் 1000 ரூபா அனுப்புகிறாரு. எல்லாமே பரவாயில்ல. அது கடவுளுக்கு சமம். யாருக்குமா ஓட்டு போட்டீங்க? விருத்தம் போடுவோம். இப்போ விருத்தம் போடுவோம். ஏன் இவருக்கே போடுறது? அவருக்கு தான் போனோம். அவர் தான் எல்லா சலுகையும் செய்கிறாரு. லாஸ்டா யாருக்கு ஓட்டு போட்டீங்க? லாஸ்ட்டாக கட்டளைக்கு தான் போட்டேன். இப்போ இன்னும் முடிவுன்னு இல்லை. எங்க ஏதாச்சும் ஒரு கட்சிக்கு போடுறவங்க கண்டிப்பாக போடணும் ஓட்டு பார்க்கலாங்க. அது எது முடிவு பண்ணுறாங்க அதுதான். சரிங்க அக்கா, இப்போ இந்த திமுகவோட 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்ததுங்க?
5 ஆண்டு சுமார் பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. விவசாயத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? எதுவும் பண்ணல. விஜய் எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? அதை பற்றி நம்மளுக்கு இப்போ ஓட்டு போட்டுருக்கீங்கன்னா என்ன இல்லைங்க. ஓட்டு இருக்கா? இருக்குங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போறீங்களா? முதல் ஓட்டுங்களா? யாருக்கு போடலான்ட்டு இருக்கீங்க? விஜய்க்கே போடலான்ட்டு. விஜய்க்கு. ஏன் விஜய்க்கு? பிடிக்கும், அதனால போடலான்ட்டு. விஜய் வந்தா என்னென்ன மாதிரி எல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல, மக்களுக்கு நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதான் என்னென்ன மாதிரி நல்லது தெரியலைங்க, என்னென்ன மாதிரி பண்ணுவார், ஆனால் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன். விஜய்க்கு விஜய்க்கு தான் போடும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறா நீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போறீங்க. யாருக்கு ஓட்டு போடலான்ட்டு இருக்கீங்க? விஜய்க்கு தான் போடலாம். ஏன் விஜய்க்கு போடலான்ட்டு இருக்கீங்க? ஏதோ மாற்றம் இது வருமானு பார்க்கலாம். என்ன மாதிரி மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க தமிழ்நாட்டில்? இப்போ எஜுகேஷனில் நிறைய இதாக இருக்குது, அது மாதிரி எதுவும் மாற்றம். இந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சு திமுக ஆட்சி? இப்போ கடைசி வருஷம் மட்டும் ஒரு லேப்டாப் இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கோசரம், பீப்புள் கவர் பண்ணுறதுக்கோசரம் நிறைய பண்ணுற மாதிரி இருக்குது கடைசி வருஷத்துல மட்டும். மற்றபடி ஓட்டுக்காதீங்களா? கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. லாஸ்ட்டாக யாருக்கு ஓட்டு போட்டிங்களா? நாங்கள் இங்கே வயனுன்னு எங்கள் வயனுக்கு போடுறோம், கருணாநிதிக்கு. இப்போ யாருக்கு போடலான்னு கேட்குறீங்க? பார்க்கலாங்க எப்படி ஒன்று ஆகுது. யார் தான் போட்டாலும் நாங்கள் வாடுபட்டு தானே ஆகணும். யாரு கொடுப்பாரு இல்லை இதுன்னு வம்பாருக்கு. ஏதோ இத்தனை வருஷமும் ஒன்றைங்க. ஆனால் ஏதோ இப்போ இந்த கருணாநிதி ஏதோ இந்த பணம் 1000 ரூபா 5000 ரூபா ஓட்டு விடுறாரு. நாங்கள்லாம் இத்தனை நாளாக பாடுபட்டுட்டு தான் இருக்கு. வாங்குறாங்களோ என்னமோ. கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டில்? 5 ஆண்டு ஆட்சி கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி கஷ்டம் உங்களுக்கு? இந்த மாதிரினா ஜாபே அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஊருக்குள்ளேயே பாருங்க, நிறைய பேர் வேஸ்ட்டாக அந்த மாதிரி தான் இருக்காங்க. பசங்க வேலையெல்லாம் இல்லையா? எப்படி இருக்குன்னா கிடைக்குது, ஆனால் வந்து இவங்களுக்கு சேலரி பேசிக்கே உங்களுக்கு வந்து 10, 12 அந்த மாதிரி தான் வருது. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தா இவங்களும் போவாங்க. வேலை வாய்ப்பு. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் லாஸ்ட்டாக இதுக்கு தான் நான் போட்டேன், ரெட்டலை. இப்போ வந்து விஜய்க்கு தான் நான் போடலாம். ஏன் விஜய்க்கு போடலாம்? ஏன்னா புதுசாக ஒருத்தங்க வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்து எப்படி பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு தெரியும். இங்கே வரப்பயே நம்ம தடுக்கக்கூடாதுல்ல. போய் அடுத்து யாரும் வரமாட்டாங்க. செங்கோட்டைன்னா யாரும் கண்டுக்கிறாங்க? நாங்கள் முதல்ல இருந்தே நாங்கள் திமுக காரங்க ஆரம்பத்தில் நாங்கள் கண்டுக்கிறது இல்லைங்க. இப்போ இந்த ஆளுக்கு மாதிரி இருந்த மதிப்பு அவரே கெடுத்துட்டாரு. இப்போ இல்லை. இந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி செஞ்சுருக்காங்க? இப்பயும் கரெக்டாக போயிட்டாங்க. தொல்லை இல்லை. எதோ ரேட்டு கொஞ்சம் விலைவாசி ஏறிச்சு இறங்குச்சு, அது சகஜம். இந்த ஆண்டு ஆட்சி சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. எல்லாமே விலைவாசிலாம் குறைக்கணும் அப்படின்னா எல்லாமே கூடிடுச்சுங்க. பெட்ரோல் டீசலும் குறைக்கிறேன்னாங்க, குறைக்கல. எல்லாமே ஏற்கனவே ஏறி போய் கிடக்கு. இந்த தொகுதி எம்எல்ஏ எல்லாம் வராருங்களா? வருவார். வேலையில் அடிப்படை பிரச்சனை அந்த இதெல்லாம் ஒன்றும் கவனிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. இந்த சிலைக்கு மாலை போட வர்றாங்க, பாறாங்க, அது வந்துட்டு போயிடுறாங்க. அதை பற்றி இது இல்லை. விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லையா? ஆமாம், இப்படி வந்திருக்காரு. அவர் இன்னுமே எப்படி அவர் நிலைமை என்ன ஏதுங்கிறத சொல்லுறதுக்கு இது இல்லைங்க. இருந்தாலும் அவர் இருந்து எப்படி நிர்வாகம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தான். அனுபவம் இருந்தால் நம்ம சொல்லலாங்க. அனுபவம் இருந்ததுன்னா ரைட்டு, அவர் நல்லா செய்வார் பண்ணுவாருங்கிறத சொல்லலாம். அனுபவமே பார்த்தா இதில் இது பண்ணியிருக்காரு, அதை வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன் ஸ்டாலின் என்ன ஒரு ஆட்சி சரியில்லைங்க. எல்லா கஷ்டங்கள், விலைவாசி உயர்வு இல்லை, நிறைய இதாகி போச்சு. கரண்ட் பில்லாம் பாருங்கள், இன்றைக்கி 3000 கட்டியிருந்த இடத்துல 6000 ரூபாய் கட்டுறோம். கரண்ட் பில்லு விலைவாசி உயர்ந்துருச்சுல. அப்புறம் வீட்டில எல்லாம் கரண்ட் பில்லு 1000 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு. பெண்களுக்கு 200 பாதுகாப்புலாம் ஒன்றும் கிடையாது. குழந்தைய கூட இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. எடப்பாடி தான் வரணும். அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பெண்களுக்கு பாதுகாப்புலாம் எப்படி இருக்குதுங்க? எங்கெங்க எல்லாம் மோசமாக நடக்குது. அப்புறம் என்ன, இது உள்ளே புக்கு படிக்க வராங்க, உள்ள கட்டி எல்லாத்தையும் காதல் பண்ண தான் விடுறாங்க. அப்படிங்களா? டாஸ்மார்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது மேலே தான் மூளை படுத்து கிடக்குறாங்க குடிச்சுட்டு. எந்த நேரமும் தான் விற்கிறாங்க. நைட்டு 12ங்கிறாங்க. 1 மணி எத்தனை மணிக்கு போய் கேட்டாலும் உண்டு. 10 ரூபா அதிகம். வேலை வாய்ப்புகள் எப்படி? நல்லபடியாக தான் இருக்கு. உங்களுக்கு ஓட்டு இருக்குங்கண்ணா. நாங்கள் வேலூர். லாஸ்ட்டாக யாருக்கு ஓட்டு? ஸ்டாலினுக்கு தான் போட்டேன். போட்டுடலாங்க, சாருக்கே போட்டுடலாம். ஸ்டாலினுக்கே போட்டுடலாங்கண்ணா. விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கூட்டம் வருது பாத்தீங்களா? அது எப்படி? அவரும் நல்லா செய்யணும்னு வந்திருக்காருன்னு பார்க்கலாங்கண்ணா.
எப்படி பார்க்குறது? புதுசுங்கன்னா அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு நமக்கு அனுபவம் இல்லை. அவங்க புதுசு இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நீ வந்தால் தான் தெரியுங்களா அவங்களுக்கு. நீங்க ஓட்டு போட்டீங்க? போட்டேங்கண்ணா லாஸ்ட் அவங்களுக்கு. டைம் யாருக்கு போட்டீங்க? கடைசிங்களாண்ணா லாஸ்ட் டிஎம் கேட்குங்க. இப்போ இப்போ அதே தான் போடணும், இல்லை பார்க்கலாங்கண்ணா. அதுக்கு பக்கத்தில் வரும்போது என்னென்னு பார்த்து. விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்திருக்காருங்க. அது இனிமேல் எப்படின்னு தெரியலைங்க, வந்தால் தான் தெரியும். நம்ம மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும்னு இருக்காரு. செய்வார், வந்தாருன்னா செய்வார். அப்புறம் ஏன் புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு ஒரு எண்ணம் இல்லையா? அதான் பார்க்கலாங்க, வருத்தம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செங்கோட்டையன் வந்தாருல்ல, விஜய் கட்சிக்கு போயிட்டாரு, எப்படி பார்க்கணும்? அவர் சௌரியம். அவர் நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. அவர் 54 வருஷம் இருந்தார் ஏடிஎம்கேவில். அவர் இருக்கிற சொத்து பார்த்தாதாம்மா, பார்த்தா போயிட்டார். இது வந்து ரசிகர் கூட்டம் அதிகமாக இருக்காங்க. கலைஞர் சாருக்கு எப்படி சொல்கிறது, கட்சி உடையா வச்சுருக்காரு. ஏடிஎம்கே சார் பலத்த கட்சி. பட் அது வந்து சரியான ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் அப்படியே ஒரு பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்குது. இப்போ 3 கட்சி எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? 3மே வந்து மதில் மேலே கொண்டு போன மாதிரி தான். இப்போ யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்க? அது கடவுளை தான் கேட்கணும். சுமார். ஏங்க சுமார் இருக்கிறீங்க? நமக்கு அது நான் காங்கிரஸ்காரன். கூட்டணினால சுமார். அடிப்படை பிரச்சனை நம்மளை பொறுத்தவரையில் ஸ்டாலின் சூப்பராக பண்ணியிருக்காரு. எம்எல்ஏல உங்க தொகுதிக்கு வராருங்களா? பிரச்சனை சரி செய்யறாரா? எங்கள் எம்எல்ஏ தான் கம்மியாக போச்சே. ஏங்க? அவர் தான் எதுக்குமே ஆகாத ஆளாயிட்டாரு. பாருங்க, போய் இப்படி சின்ன பையன்கிட்ட போய் கட்சியில் சேர்ந்துட்டு இது பண்ணியிருக்காரு. அவர் வயசுக்கு அது அழகு இல்லையே. சரி சரி. இப்போ புதுசாக விஜய் எல்லாம் கட்சி துவங்கி இருக்காரு, அது எப்படி பார்க்குறீங்க? நமக்கு அதெல்லாம் ஒத்து வராதுங்க. என்னோட வயசுக்கு அது இது கிடையாதுங்க. அது வந்து விஜய் பேச்சு வார்த்தைகள் அந்த மாதிரி இருக்கும். அரசியலுங்கிறது நாகரிகம் இல்லைங்க அவர்கிட்ட, விஜய்கிட்ட இல்லைங்க. ஏதாவது சுமாராக இருக்குது. சுமாரா இருக்கு. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்க்கப்பட்டுச்சுங்களா? எங்கே இருக்குது, இப்படியே ஓடுது. கடைசியாக யார் ஓட்டு போட்டீங்க? எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க? அது டிஎம்கே தான் போட்டீங்க. இப்போ இந்த கட்டப்பமா சுமாராக அதுக்கு தான் போடுவேன். சரி, இந்த தொகுதி எம்எல்ஏ இருக்காருல்ல செங்கோட்டையன், அவரெல்லாம் வேலைக்கே ஆகாது. குட்டிச்சோராதாலும் இருக்குது. ஏதாச்சும் மாற்றம் இருக்குதா? ஏதாச்சும் பண்ணியிருக்காதீங்களா? ஓப்பி பழையபடியாக தான் இருக்குது. ஒன்றும் கூட மாற்றம் கிடையாது. தொழிலெல்லாம் வளர்ந்துருக்குதுங்களா? எங்கே போய் வளருது? ஒன்றும் வளரல. இப்போ வர எலெக்ஷன் வரப்போகுதுங்க. ஆமாங்க. 3 மாசத்துல. ஆமாங்க. யாருக்கு போடலான்ட்டு இருக்கிறீங்க? ஒருத்தருக்கு அங்கே ஒருத்தருக்கு இங்கே ஒருத்தருக்கு போட்டுருங்க. தட்டாளி கொண்ணுக்கு உதயசூரியன் கொண்டு போது இது இல்லாத ஓட்டுறங்க, அவ்வளோதான். லாஸ்டா யாருக்கு போட்டீங்க? போடும்போது போன எலெக்ஷனுக்கு யாருக்கு போட்டு வந்தீங்க? உங்க அப்பா உதயசூரியன் போட்டு நான் கட்டாளிக்கு போட்டேங்க. 2 பேர் இருக்கிறங்க, ஆள் கொண்டுங்க, அவ்வளோதான். ஆமாங்க. எதுனா நம்ம திமுக ஆட்சி வந்து நம்ம விவசாயிகளுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா? சிறப்பாக தனித்து பண்ணணுங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது அந்த அளவுக்கு பண்ணாங்கிறது அது சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. கடந்த முறை ஓட்டு யாருக்கு போட்டீங்கன்னா? இது நாம் இங்கே லோக்கலில் எந்த ஆளும் நல்லா ஆளாக இருக்காங்களோ அதை பார்த்து முடுங்கிற வழி. அப்போ நாங்கள் கட்சிக்கு பெருசாக நாங்கள் போய்க்கிறது இல்லை, வந்துக்கிறது இல்லைங்க. இப்போ வர எலெக்ஷனுக்கு யாருக்கு போடலான்ட்டு? வர்ற எலெக்ஷனுக்கு இந்த தடவை பார்க்கலாம், ஒன்றும் கேண்டிடேட் அறிவிக்கலைங்க. அறிவிச்சாலும் இந்த தடவை பார்க்கலாங்க. கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்க்குறேங்க. மாற்றம்னா யாருக்கு? புதிய கட்சிகளுக்கு ஏதாச்சும்? புதிய கட்சிகள் இல்லைங்க, இப்போ ராண்ட கட்சியை ஒன்றா போட்டால் பிஜேபி, இல்லாட்டி ஏடிஎம்கே. யார் இப்போ புதுசாக ஒருத்தர் கட்சிக்கு வராங்க, ஆட்சிக்கு வரும்போது நீங்கள் யாரை தேர்ந்தெடுப்பீங்க? ஏன்னா உங்களுக்கு நல்லா வேலை செய்யலாம். எந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் வந்தால் உங்களுக்கு இதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கோரிக்கைகள் எதெல்லாம் அவங்க சரி பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து சலகு வண்டி கொடுக்கணும். அப்பதான் உரமெல்லாம் அதிகமாக கிடைக்கும். இப்போ நாங்களும் ஒன்றும் பண்ண முடியறதில்ல. இப்போ உங்கள் பிரச்சனை எல்லாமே உங்கள் எம்எல்ஏ கிட்ட போய் சொல்ல முடியுதா? அவர் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்காரா? எது அப்படின்னு இல்லை. சிஎம்மா வந்தால் என்னென்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அவரும் எல்லாத்து மாதிரி இல்லாமல் ஏதாச்சும் மாற்றமாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஏரியா எம்எல்ஏ எல்லாம் வராரா தொகுதிக்கு? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். பார்த்துருக்கீங்க. ஏதாவது நல்லா என்னென்ன திட்டப்பணிகள் எல்லாம் செஞ்சு? இங்கே எங்கள் ஊர் ஃபுல்லாகவே டிஎம்கேங்காட்டி அவங்க எங்கள் ஊர்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மாணவர்கள்லாம் இங்கே நல்லா பண்ணுறாங்க, வெளியே இடத்துலலாம் சொல்கிறாங்க. விஜய் வந்து என்னென்ன மாதிரி செய்யணும்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு? என்ன மாதிரி செய்வார்னா
எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு எடுத்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய மாற்றம் கொண்டு வர வேண்டியது இருக்கு. போக போக அவரே தெரிஞ்சுப்பார். ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொரு மேனிஃபெஸ்டோவா ரிலீஸ் பண்றாரு. தஞ்சாவூர்ல கூட நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? ஒரு யங்ஸ்டரா நீங்க எப்படி இதெல்லாம் பாக்குறீங்க? நான் பண்ண முடியும்னா வந்தோடனே பண்ண முடியாது. ஒரு 1 or 2 years கொஞ்சம் ஒவ்வொன்றா தானே ஸ்டெப் எடுத்துட்டு வர முடியும். எல்லாத்துக்கும் ஒரே டைம்ல இது பண்ண முடியாது. பார்ப்போம், இந்த வாட்டி இவர் வந்தாருன்னா என்ன பண்றாருன்னு பார்ப்போம். பெண்களுக்கான பாதுகாப்பெல்லாம் எப்படி அது இருக்குங்கண்ணா, ஓரளவுக்கு இருக்கு. ஆனால் ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பேடாக தான் போயிட்டு இருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கறது மொத்தம் நல்லா இருக்கு, நல்ல படிப்பை கொடுக்கணும் இல்லாதவங்களுக்கு. அதுதான். ஏன்னா நான் 2 குழந்தைய வச்சு படிக்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இதானே அவங்களுக்கு இந்த படிப்பு. ஆமாம், அது மெயினாக வேணும். அது இருந்தால் எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க. படிக்க வச்சனால குழந்தைய தப்பிச்சாங்க. இல்லைன்னா நானும் முன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். அதுதான் உண்மை. நாங்களும் படித்து முடிச்சு ஜொமேட்டோ ஓட்டிட்டு இருக்கோங்க. இதான் ஒரு வேலை வாய்ப்பாக இருந்த இல்லைங்க. பெரும்பாலான மக்கள் எல்லாமே ஜொமேட்டோ தான் ஓட்டாங்க. படிச்சு முடிச்சு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஜொமேட்டோ தான் ஓட்டிட்டு இருக்காங்க. ஜொமேட்டோ, ஸ்விக்கி எல்லாம் நிறைய ஓட்டுறாங்க. இப்போ அடுத்த ஆட்சிக்கு வரணும்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி நல்லது செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, இப்போ இருக்கிற விலைவாசியில் குறைச்சா பரவாயில்லைங்க. ஏன்னா பெட்ரோல் டீசலில் குறைக்கிறனாங்க, குறைக்கலைங்க. நிறைய சொன்னாங்க. சிலிண்டர் விலை எல்லாமே ரேட் கூடிடுச்சுங்க. எல்லாம் இதனால மக்களும் பாதிப்படைகிறாங்க. அவங்களாம் அரசியல் நல்லா ஜம்முன்னு தான் இருக்கிறாங்க. இப்போ செங்கோட்டையன் வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப செல்வாக்கு மிகுந்தவர். இவர் தாவிக்க போயிட்டாரு. அது எப்படிங்க? கட்சிக்கு இப்போ விருப்பத்து போகிறது தானேங்கண்ணே. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிக்காரன் சொந்த விஷயம் தான் மாதிரி தான் போய்க்கிறாங்க, வந்துக்கிறாங்க. அதை வந்து இன்னார் போகிறாரு, இன்னார் வர. இப்போ நீங்களும் யார் வேணாம், நீங்களும் எங்கே வேணாலும் போகலாம். இப்போ நாளைக்கு இங்கே இதில் எடுக்கிறீங்க வீடியோ, நாளைக்கு இன்னொன்றுலையும் எடுப்பீங்க. ஏன் சார்? அப்புறம் நீங்கள் நாளைக்கு அந்த கட்சிக்காரருக்கு எடுக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? எப்படி இருந்துச்சுங்க திமுக ஆட்சி? இப்போ எல்லாமே எல்லாம் ஒரே மாதிரி தானே சொல்ல முடியாது. எல்லாருமே நடுநிலை தான். அவையும் பங்குக்கு அவையும் செய்கிறாங்க. மக்கள் எல்லாம் நிறைய சந்திக்க முடியுதா அவரை போய்? ஏன்னா ஒரு எம்எல்ஏன்னா வந்து எளவுக்கு வருவார், வந்தோடனே தோளில் போட்டு தட்டிக்கிட்டு போயிடுவார். வேற 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. அடையில எங்களுக்கு பிடிச்சது ஆட்சி 5 ஆண்டு. எப்படி பிடிச்சிருக்கு? என்னென்ன மாதிரி எல்லா உதவியும் செய்கிறாரு. இப்போ பஸ்க்கெல்லாம் எத்தனை ஃப்ரீ ஓட்டுறாரு. அப்புறம் பொம்பளைகளுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாரு. அப்புறம் ஓஎப்பி கொடுக்குறாரு. நிறையா அந்த கடனெல்லாம் நக்கடைனெல்லாம் தள்ளுபடி பண்ணார். ஸ்டாலின் ஆட்சி சூப்பரான ஆட்சி. விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. விஜய் பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியல கண்ணு. இப்போ திமுகவோட 5 ஆண்டு எப்படி இருந்ததுங்க? எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குதுங்க. ஆனால் இப்போ பரவாயில்ல, சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்க. அப்போ மாற்றங்கள் எந்த கட்சி எதிர்பார்க்குறாங்க எல்லாரும்? அதான் விஜய் கட்சி தான் எதிர்பார்க்குறாங்க. விஜய் தான் எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு தடவை மாற்றம் இது பண்ணலாம் அப்படின்னு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாது. முக்கிய காரணம் ஏடிஎம்காரங்க வந்து ஒரு ஒத்துமையாக இருந்தாங்களா கண்டிப்பாக ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாது. அவெல்லாம் ஒரு எம்எல்ஏ கம்முன்னுலாம் அது வேற எவனையோ போட்டு செஞ்சுட்டு போகலாம், நல்ல முறையாக செஞ்சுட்டு போகலாம். இத்தனை தடவை ஜெயிச்சு வந்திருக்கிறான். 10 விஷயம் மக்களுக்கு செலவு பண்ணே கிடையாது. என்னைக்கு போதில் வேற ஒன்றும் என்னோட ஜோடி தான் அவன். கேவலம் பர்சன் நினச்சக்கூடாது. என்னோட ஃபண்டு தான் அவனெல்லாம். கோவிலுக்குள்ளே வரதெல்லாம் அந்த 5 ஆண்டுகால ஆட்சி எப்படி இருந்தா? திமுக ஆட்சி மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது. வேறு ஒன்றும் அதில் எல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஒன் டைம் யாருக்கு? நான் டிஎம்கே தான் போட்டேன். நான் பக்கா ஏடிஎம்கே. எம்ஜிஆர் பேர்லேருந்து பக்கா ஏடிஎம்கே. நான் மாறிட்டு நான் டிஎம்கே. இப்போ வர எலெக்ஷனுக்கு யாருக்கு? அவனுக்கு இவருக்கு தான், ஸ்டாலினுக்கு. ஏரியா எம்எல்ஏ எல்லாம் பார்க்க முடியுங்க, நேரில் போய் பார்க்க முடியுதா? வராரா தொகுதிக்கு? அவர் எங்கே வர்றாருங்க? நீங்கள் லாஸ்ட்டாக ஓட்டு போட்டிங்களா? யாருக்கு போட்டீங்க? நான் டிஎம்கேங்க. இப்போ டிஎம்கே தாங்க. அது விட்டா நான் புரட்சி தலைவர் ரசிகன். ஆமாம், இருந்தாலும் எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன். ஜெயலலிதா எனக்கு பிடிக்காத. ஆமாம், இப்போ விஜய் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் என்ன பண்ணா? நாட்டில் ஒன்றுமே பண்ணலையே. ஒரு குழந்தைக்கு படிக்க கொடுத்தாங்களா? ஒரு இதை கொடுத்தாங்க. அந்த அம்மா இருக்கையில் கூட செலவு பண்ணாங்க. அந்த அம்மா மிஷின் கொடுத்தது, மாவாட்டை கிரேண்ட் கொடுத்தது, எல்லாம் கொடுத்தது. இவையெல்லாம் ஒன்றுமே கொடுக்கலையே. இப்போ இந்த தொகுதிக்கு செங்கோட்டையெல்லாம் நல்லா செஞ்சிருக்காருங்களா? முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் என்னமோ தெரியும். செங்கோட்டையெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை சாமி. அவரால் ஒன்றும் செய்யலைங்க. அதெல்லாம் அவருக்கு அவர் கட்சி விஜய் எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்காங்க. விஜய் எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்காரு. விஜய்க்கு யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க?
தெரியல சாமி, பையங்க சொன்னா தான் நான் போட முடியும். பையன் ஒரு பையன் இருக்கிறா, புள்ளை இருக்குது. எங்க எதுக்கு போட சொல்றாங்களோ அதுக்கு அவ்வளவுதான். யாரு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரு வந்தா ஆட்சி நல்லா இருக்கும்? அது எப்படி சாமி சொல்ல முடியும்? அவன் எடப்பாடியும் தான் நல்லது பண்ணாங்க, இவங்களும் தான் நல்லது பண்றாங்க. யாருக்கோ பண்றாங்க, எங்களுக்கெல்லாம் யாரு என்ன பண்றாங்க? அவ்வளவுதான். இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்களோ அதுதான், வேற எந்த இதுவும் இல்லை. இந்த ஸ்டாலினோட ஆட்சி எப்படி இருக்குதுங்க? அரசியல் நல்லா தான் இருக்குதுங்க. எப்படி நல்லா இருக்கு? அரசியல் நல்லா தான் இருக்குதுங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குதுங்க. எல்லா பருப்பு அரிசி எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு தான் இருக்கோம். இல்ல எப்படி இந்த 5 வருஷம் ஆட்சி நல்லா செஞ்சிருக்காரான்னு கேட்க. நல்லா தான் செய்யறாரு. இப்போ எல்லாத்துக்கும் நல்லா தானே செஞ்சுட்டு இருக்கிறாரு. பணம் 2000 பஸ் பிடிங்க விட்றான், எல்லாம் விட்றாங்க இல்லைங்க. இத்தனை வருஷமா யாருமே நான் கூப்பிச்சிருக்கல, பணமே வாங்கல. இப்போ தான் 5 வருஷமா வாங்குறோம். எம்எல்ஏ பாத்துருக்கீங்களா? செங்கோட்டையன் அது சொங்காட்டி அண்ணாடு தான் போ, அதை பார்க்காதேன்னுங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். வரையும் கோவில் வரையும் நாங்கள் பார்க்காதேன்னு கண்ணை மூடிட்டே இருக்கோம். பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சு தராங்க. நாங்கள் அதையெல்லாம் கண்டுக்கிறது இல்லைங்க. என் தொழில் உண்டு, நான் உண்டு, எதுக்குமே ஓய்க்க மாட்டாங்க. விஜய் தான் வந்திருக்காரு, நடிகர் விஜய். அவரு கொஞ்சம் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு இவருக்கு தான். யாருக்குங்க? ஸ்டாலின் தான் போடுவோம். ஆமாம், இவரும் பழசு அவரும் பழசு. புதுசாக வர்றவங்க அவங்களும் திருவிட்டு பழகட்டுங்க அப்படின்னு நினைச்சு போட்டாலும் போடலாம். அந்த டைமுக்கு எப்படி மனுஷன் மாறுது அப்படிதான். இப்போ இந்த தொகுதியில் செங்கோட்டையன் தான் 8 முறை ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு ஆதரவு எப்படி இருக்கு இங்க? அது நமக்கு தெரியாதுங்க. உங்ககிட்ட கடன் வாங்கி தானே கொடுக்குறாரு. கடன் அது எங்கே வாங்குறாரா எங்கே எடுக்கிறாரா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? அது எங்கே வாங்கி கொடுக்குறாரு எங்கே கொடுக்குறாரு. 1 ரூபா கொடுக்குறதா இருந்தாலே அவங்க பார்த்து கொடுத்தா தானே, மந்திரி பார்த்து கொடுத்தா தானே வருது. நான் போய் எடுக்க முடியுமா? அவங்களா கொடுக்குறாங்க, ஒரு நல்லது செய்கிறாங்க, அவ்வளோதான் நாட்டுக்கு. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா நிறைய 1000 ரூபா கொடுக்கறது, இலவச பேருந்து வசதி எல்லாம் கொடுக்குறது. அது இலவசங்கிறது அது தேவையில்லாத பேச்சுங்க. இலவசத்தை நான் எதிர்பார்க்க மாட்டேங்க. அதெல்லாம் ஓட்டா மாறுங்களா? ஓட்டா மாறுங்கிறத நம்ம எப்படி சொல்ல முடியுங்க? அது இப்போ கூட லேடிஸுகளுக்கு தானே வருது, லேடிஸ் தானே ஓட்டா மாறும். நீங்க கடந்த முறை யாருக்கு ஓட்டலிச்சிங்க? நான் எப்பயுமே ஊருக்கு மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு. சரிங்க. இப்போ வர்றது யாருக்கு போடலான்ட்டு இருக்கிறீங்க? நான் வர்றது யாருக்கு போடுவோங்க? இந்த கட்டம் ஸ்டாலின் தான் போடுவோங்க. இப்போ இந்த தொகுதியில் அமைச்சராக இருந்த முதலமைச்சர் செங்கோட்டையன் இப்போ தாவேக்கா போயிருக்காரு. ஆமாங்க. இது எப்படி இருக்கு? அவருக்கு இங்கே நிறையா தொடர்ந்து ஜெயிச்சிருக்கனால அவருக்கு வாய்ப்பு இருக்குங்க. அவர் எப்படின்னு தெரியலிங்க, எப்படின்னு சொல்ல தெரியலிங்க. ஏன்னா இந்த தொகுதியில் அவர் வாய்ப்புகள் இருக்குது, ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு ஏன்னா தனிப்பட்ட முறையில் நின்றுருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சுயேட்சைன்னா கூட ஜெயிச்சிருப்பார். இப்போ அதான் மக்கள் மென்டாலிட்டி எப்படின்னு தெரியலிங்க. விஜய்க்குங்க? நாங்கள் விஜய்க்கெல்லாம் போட மாட்டாங்க. அரசியல்னு அரசியல் செய்யவான் அவன் சும்மா பேசிட்டு கூட்டத்தை போட்டு போகிறான். எந்த டிவிக்கு பேட்டி கொடுக்குறானா? நீங்கள் டிவிக்காரர் தான் இல்லைன்னு சொல்ல, அவன் பேட்டி கொடுத்துக்கிறானா? ஏதாவது நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு விஜயை கொடுத்துக்கிறானுங்களா? இல்லை மக்களை பார்த்துட்டு போகிறேன். நல்ல முறையாக நீ மக்களுக்கு நான் அதை செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்கிறது எதுவுமே சொல்ல. மக்கள் ஏதோ பசங்க வர்றாங்க போகிறாங்க, நாளைக்கு நான் தான் முதலமைச்சருங்கிறாரு, நாளைக்கு ஆனத்தானே சொல்லலாம். விஜய் வந்திருக்காரு. விஜய் எல்லாம் அது எங்கேஜ் தாங்க கரெக்டு. நமக்கெல்லாம் விஜய் எல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் எங்கேஜ் சின்ன பசங்களுக்கு தான் அது கரெக்டு. நம்ம மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் விஜயே பிடிக்காது. நாங்கள்